இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பல தடைகளை தாண்டி முதல் முறையாக சொந்த காலில் நிற்கிறோன்னே சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கீழே வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகளை நிறையா இதை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதனாலேயே வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கனால எங்கள் அம்மா அங்கேருந்து என்னை முறைச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய தடைகளை தாண்டி, அதாவது இந்த வீடியோ வந்து எத்தனை ரெக்கார்ட் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றனால நிறையா வாட்டி டேக் போய் நான் வந்து சிரித்து நடுவில் சொதப்பி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன். ஸோ எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே சைட் கேப்பில் வந்து நாங்கள் எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் காம்போ நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதோட ரேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து க்யூட்டான கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஹேர் ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காம்போவாக வந்து ஆக்சுவலாக அந்த காம்போ வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நாங்கள் ஒன்றா கம்மல் இல்லைனா பிரேஸ்லெட் கொடுப்போம். நீங்கள் என்ன வேணுன்றதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதிரோட சாய்ஸ் தான். கம்மல் வந்து நான் உங்களுக்கு பவு டைப்பில் வந்து இருக்கும். இதே பிரேஸ்லெட் அப்படின்னா அது வந்து ஹார்ட்டின் ஷேப்போடு வரும். உங்களுக்கு கம்மல் வேணுமா இல்லை பிரேஸ்லெட் வேணுமா நீங்கள் சொல்லலாம். ரெண்டுமே வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே வந்து கேட்கலாம். அதுக்கான ப்ரைஸையும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்றனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். உங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.